நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2011 5000 ஹெக்டர் லேண்டை வந்துட்டு நான் அக்ரிகல்ச்சரல் லேண்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த 70% லேண்டில் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டு மூலியமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு பண்ணிக்கலாம். ரோடு, ரயில்வே, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை, ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம். நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன் அப்படின்னு அந்த லேண்டை வந்துட்டு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு 30% வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டேட் வந்து டிசைட் பண்ணுற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நோடல் ஏஜென்சி வந்து DPIIT. நோடல் ஏஜென்சி தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்சிக்கு வந்து நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேடு. இதோட டார்கெட் வந்துட்டு 70 to 25% வந்து ஜிடிபியை அச்சீவ் பண்ணுறது, 100 மில்லியன் நியூ ஜாப்ஸை கிரியேட் பண்ணுறது, இன்க்ரீஸ் வேல்யூ அடிஷன், FDI அண்ட் R&D ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறது, ROG ரேட் ஆஃப் க்ரோத், ஜிடிபியோட ரேட் ஆஃப் க்ரோத் பர் இயருக்கு வந்து 12 to 14% இன்க்ரீஸ் பண்ணுறது. இதோட ட்ராபேக் என்னன்னா லேண்ட் அவைலபிலிட்டி பெருசாக வந்து 5000 ஹெக்டர் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்காது. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், இதுதான் வந்துட்டு இதோட ட்ராபேக். அவ்வளோதான். தேங்க்யூ.